ஐயோ 5000 பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு இவ்வளோ தூரம் மானியம் கொடுக்கணுமா? எப்படி கார்பரேட்டுக்கு அள்ளி கொடுக்குறாங்கன்னு இங்கே இதுக்கு வர சங்கிகள்லாம் கேட்குறாங்களே, இப்படி தான் அள்ளி கொடுக்குறாங்க. வேலை வாய்ப்பை உருவாக்கு, கம்பெனி வந்து போடு, இவ்வளோ பணத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டு எடுத்தாந்துட்டு அப்படி இந்த நாட்டினுடைய வளத்தை செல்வத்தை அள்ளி கொடுக்குறாங்க. 5000 பேருக்கு வேலை கிடைக்குது. அதை எடுத்து உள்நாட்டில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அவர் தான் சொல்கிறாரு 20000 பேருக்கு அது வேலை கிடைக்குமே. வணக்கம் தோழர்களே, ருஷ்ய செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மோடி அரசு 3வது முறையாக பதவியேற்ற பிறகும் கூட அது கார்ப்பரேட்டுகளுக்கு உதவக்கூடிய ஒரு வழியில்தான் அது செல்லும். அவருடைய கொள்கை பாதை மாறாது என்று அறுதியிட்டு நான் கூறியிருந்தேன். ஏனென்றால் அவர்களுக்கு தெரிஞ்சது ஒன்றே அதுதான், கார்ப்பரேட்டுகளுக்கு சேவை செய்யணும், பிராமண மேலாதிக்க சாத்திகளுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பில் இடம் கொடுக்கணும், வெளிநாட்டு சக்திகளுக்கு கான்ட்ராக்டை கொடுக்கணும். இது 3 தான் வந்துட்டு மோடிக்கு தெரிஞ்ச அந்த நிலை. ஆனால் கார்ப்பரேட்டுகளுக்கு எந்த அளவிற்கு இவர்கள் அள்ளி கொடுத்திருக்கின்றார்கள் என்ற உண்மையை மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய HD குமாரசாமி வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் தான் இப்போ எஃகு மற்றும் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், கனரக தொழில்துறை அமைச்சர். இப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு வர இருந்துச்சு இல்லைங்களா, அமெரிக்காவினுடைய மைக்ரான் டெக்னாலஜி, அது ஒரு செமிகண்டக்டர் தொழிற்சாலை. அந்த செமிகண்டக்டர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன மற்றது காரு எலக்ட்ரிக் காரு எல்லாத்துக்கும் அதை வந்து பயன்படுத்தணும். அந்த நிறுவனம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வர இருந்த நிறுவனத்தை வந்துட்டு குஜராத்துக்கு கொண்டு போனாங்க. ஸ்டாலின் கூட அதை எதிர்த்தெல்லாம் பேசியிருந்தார். எப்படி போச்சு அப்படின்றது இப்போ தெரிஞ்சிருக்குது. அந்த நிறுவனம் செய்திருக்கக்கூடிய மொத்த முதலீடு திட்ட முதலீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2.5 பில்லியன், அதாவது $250 கோடி. இந்திய ரூபாயில் பார்த்தீங்கன்னா 21,000 கோடி, 20,888 கோடி. அதில் அந்த நிறுவனம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ முதலீடு செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30% தான் அதில் முதலீடு செய்ய போகுது, அதாவது 4,188 கோடி. மீதி இருக்கக்கூடிய 16,700 கோடி இந்திய ஒன்றிய அரசும் குஜராத் மாநில அரசும் மானியமாக கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்க 5000 பேருக்கு வேலையை கொடுக்க போறாங்க. நல்லா கவனிங்க, மொத்தம் அதனுடைய திட்ட முதலீடு வந்துட்டு 20,888 கோடி. ஆனால் அவங்க பண்ண போகிறது 4,188 கோடி தான். இந்திய ஒன்றிய அரசும் குஜராத் அரசும் கொடுக்க போகிறது 16,700 கோடி. 70% முதலீடு அவங்களுக்கு மானியமாக கொடுத்துட்றாங்க. ஏன்னா அவங்க 5000 பேருக்கு வேலை தராங்க. இதைத்தான் குமாரசாமி என்ன கேட்டிருக்கிறாரு, ஐயோ 5000 பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு இவ்வளோ தூரம் மானியம் கொடுக்கணுமா? அப்போ ஒரே ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு 3.2 கோடி ரூபாயான்னு கேட்டிருக்காரு அவர். பொதுவாக நாங்கள் படித்த காலத்துலலாம் 65,000 பேர் முதலீடு செஞ்சாலே ஒருத்தருக்கு வேலை கொடுக்கலாம். அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு மேபி 10 லட்சம் அந்த அளவுக்கு முதலீடு பண்ணால் போது ஒருத்தருக்கு வேலை கொடுக்கலாம் ஆவரேஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போடலாம். இண்டஸ்ட்ரி மாறுபடும் இருந்தாலும். ஆனால் இங்கே பாருங்க 5000 பேருக்கு வேலை வழங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3.2 கோடி வீதம் 16,700 கோடி அவங்களுக்கு முதலீடு இன்ஜெக்ட் பண்றாங்க. இதை அவர் சொல்லியிருக்காரு. இதை எடுத்து உள்ளூர் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்தோம் அப்படின்னோம்னா இதே 16,700 கோடி ரூபாய் உள்ளூர் இண்டஸ்ட்ரி கொடுத்தோம்னா ஒரு ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னோம்னா இதை விட பன்மடங்கு அவங்க வேலை வாய்ப்புகளை வழங்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குமாரசாமி சொன்னார். குமாரசாமி சொன்னதுக்கு வந்துட்டு வரவேற்பு கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சருக்கும் வரவேற்றிருக்கிறாங்க, மற்றவங்களும் வரவேற்றிருக்கிறாங்க. ஆனால் இது மோடி அரசுக்கு ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்கிடுச்சு. என்னன்னு, ஏன்னா இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டதே இல்லையா? மோடி என்ன செய்கிறாரு, எவ்வளோத்தையும் கார்பரேட்டுக்கு அள்ளி கொடுக்குறாரு, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? முதல் முறையை அவர் வெளிப்படுத்திட்டாரு. வெளிப்படுத்தினோடனே நீ கேபினெட்டில் உட்காந்து இப்படிலாம் பேசக்கூடாது, இது ஒரு கொள்கை முடிவு, இதெல்லாம் வெளியில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியாது, நான் அவசரப்பட்டு வாயை விட்டுட்டேன், நான் இதுக்கு மேலே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. இதுக்கு மேலே பார்த்துக்கிறேன்னா நான் அமைதியாக இருக்கிறேன், இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு பெசாது இருக்கிறேன், அப்போ தான் நான் அமைச்சராக நீடிக்க முடியும். அவங்களே 2 தொகுதியை ஜெயிச்சு அங்கே போய்ட்டு மத்திய கேபினெட்டில் ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டு அவர் உட்காந்துட்டு இருக்கிறார் குமாரசாமி. இவ்வளோதான் விஷயம். எப்படி கார்பரேட்டுக்கு அள்ளி கொடுக்குறாங்கன்னு இங்கே இதுக்கு வர சங்கிகள்லாம் கேட்குறாங்களே, இப்படி தான் அள்ளி கொடுக்குறாங்க. 20,000 கோடின்னு சொல்லிவிட்டு வெறும் 4,000 கோடியை முதலீடு செஞ்சுட்டு 16,000 கோடியை வாங்கி அப்படியே
கபலீகரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, மைக்ரான் டெக்னாலஜிஸு. இதுதான் கார்பரேட்டுகள். ஏன் மோடி வந்துட்டு அவங்களுக்கு உகந்த ஒரு பிரதமர், ஏன் அவர் வந்துட்டு விஸ்வகுரு, ஏன் அவர் வந்துட்டு அப்படியே வெளிநாடுகள்லாம் மதிக்கின்றானே அப்படின்னு கேட்டால் இதுக்கு தான். யாருடைய பணம் 16,700 கோடி தூக்கி கொடுத்தாச்சு. வேலை செய்கிறவங்களுக்கு வேலை செய்யாதவனும் இவங்க சம்பளம் கொடுக்க போகிறதில்ல, எங்கே இருந்தாலும் வேலையை சம்பளம். ஆனால் இங்கே மட்டும்தான் வேலை வாய்ப்பை உருவாக்கு, கம்பெனி வந்து போடு, இவ்வளோ பணத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டு எடுத்தாந்துட்டு அப்படி இந்த நாட்டினுடைய வளத்தை செல்வத்தை அள்ளி கொடுக்குறாங்க. புரிந்து கொள்ளுங்கள் மக்களே, இதுதான் மோடியினுடைய பாலிசி, கார்பரேட் ஓரியன்டட் பாலிசி. இந்த நாட்டுக்கு இதனால என்ன பலன்? 5000 பேருக்கு வேலை கிடைக்குது. அதை எடுத்து உள்நாட்டில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அவர் தான் சொல்றாரு 20,000 பேருக்கு அது வேலை கிடைக்குமே. ஏன் அதை செய்யறீங்க? ஏன்னா அவங்க வாழ்ந்தாதான் நம்ம இங்கே பதவியில் வாழ முடியும். அதனால தான். இதுதான் சீக்கிரசி, இதுதான் எங்களுடைய சூத்திரம். இதை புரிந்து கொள்ளுங்கள், பரவலாக இதனை பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.